வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அக்டோபர் 3வது வாரம், அதாவது அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து வெள்ளிக்கிழமை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் தான் பண்ணுவோம். அப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீக்லி அனாலிசிஸில் பார்க்க மாட்டோம். போன வாரம் முழுசா, அதாவது அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும், ஸோ அக்டோபர் 6லிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போயிருக்கு, ஸோ மார்க்கெட்டில் கெயினா இல்லை வந்து மார்க்கெட் சைட்வேஸ் மூமெண்ட்டா, ஸோ அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டே கேண்டில் சைஸ் பார்ப்போம், அப்புறம் வீக்லி கேண்டில் பார்ப்போம். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு நியரஸ்டான ஒரு சப்போர்ட் எது, நியரஸ்டான ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறனால நமக்கு வந்து நோ ட்ரேட் ஜோன் நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்பயுமே 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட செல்லிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டில் நிறைய செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லேயும் பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து வீக்லி ரிப்போர்ட்டுங்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்க போகிறதுல ஒன்று. ரெண்டாவது, நமக்கு கடந்த 3 நாளாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ஒபே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நேற்று நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 25,000க்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகி 25,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆச்சுன்னு. ஸோ அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி நாளும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. வீக்லி அனாலிசிஸில் ப்ரைஸ் ஆக்ஷன், கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே. அண்ட் இதை தொடர்ந்து வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் பார்ப்போம், எக்கனாமிக் கேலண்டர். நமக்கு முக்கியமான நியூஸ் ஏதாவது நடக்க போகுதா இந்த வாரம், முக்கியமான ஸ்டாக் ரிசல்ட்ஸ் ஏதாவது வரப்போகுதா அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீவ் ஏதாவது இருக்கா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வேற எதுவும் லீவ் இல்லைன்னு, பட் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு புது லீவ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அப்போ இதை 3ம் பார்ப்போம். ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம் போன வாரத்தை ஃபுல்லாக. ஸோ அப்போது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கான முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் என்ன, ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் என்ன, மார்க்கெட்டில் எது வரைக்கும் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம், மார்க்கெட் வந்து மேலே போகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, கீழே வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட்டில் ஜஸ்ட் கால்ஸ் கொடுக்குறதில்ல. இந்த ப்ரைஸில் எடுங்க, இங்கே தான் கால் ஆப்ஷன் எடுக்கணும், இங்கே தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறதில்ல. எப்படி இந்த ஐடியாவுக்கு வரும், ஏன் இந்த ப்ரைஸ் லெவலை சூஸ் பண்ணுறதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறனால ஒரு கான்செப்டாக சொல்லாமல் நம்ம டெய்லியும் மார்க்கெட்டை பார்த்துட்டு வரும்போது ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயே நமக்கு வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் டெய்லியும் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் லெவல்ஸ்க்கு மட்டும் பார்க்காம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்களும் நான் பண்ணுற அனாலிசிஸ் அண்ட் இதை வந்து பண்ணி உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, அப்போது இது வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் பார்த்துடலாம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரில் ஃபஸ்ட்டு எக்கனாமிக் கேலண்டர். அப்போ இந்த வாரம் ஏதாவது நம்ம வந்து நியூஸ் எதிர்பார்க்குறோமா அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து நமக்கு வந்து 2 நியூஸ் வந்து இந்தியாவிலேருந்து வரப்போகுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நமக்கு 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற நியூஸ் இல்லை, யூஎஸ் மார்க்கெட் நியூஸ் தான் இருக்குது. அண்ட் இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் இல்லை, எல்லாம் மீடியம் இம்பேக்ட் நியூஸு. ஆனால் இந்த நியூஸில் ஏதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக, யூஸ்வலாக வர ட்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக மேலேயோ இல்லை கீழேயோ போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். பட் யூஸ்வலான ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இம்பேக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நம்ம திங்கக்கிழமை என்ன நியூஸ் என்ன நியூஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர், YOY அப்படின்னா இயர் ஆன் இயர் செப்டம்பர். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம், ட்ரேடிங் இருக்கோம்னா எக்கனாமிக்ஸில் வந்து இந்த இந்தியன் எக்கானமியில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இது இன்ஃப்ளேஷன் ரேட்னா நமக்கு தெரியும் பணவீக்கம் இயர் ஆன் இயர். போன வருஷம் செப்டம்பர் முடியும் போது என்ன இருந்துச்சு இன்ஃப்ளேஷன், இந்த வருஷம் செப்டம்பர் முடியும் போது என்ன இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஏறக்குறைய
பகுதி, அதாவது இந்த அடுத்த அடுத்த அக்டோபருக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15க்குள்ள வந்துரும். ஸோ பெரும்பாலும் எல்லா மாசம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 10லிருந்து 15ஆம் தேதிக்குள்ள இது வந்துரும். இது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல. அதே மாரி பாருங்க, நமக்கு வந்து ரீட்டெயில் சேல்ஸ் இண்டெக்ஸ் எங்க குடுத்துருக்காங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல. இன்ஃப்ளேஷன் ரேட் யுஎஸ் மார்க்கெட். ஸோ அப்படிங்கிறனால எல்லா மாசம் 15ஆம் தேதி இல்ல ஒரு 15ஆம் தேதிய ஒட்டி இந்த மாரி இயர் ஆன் இயர் டேட்டாஸ் வரும். அப்போ போன மாசம் நமக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்ல வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த மாசமும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 2.07 தான் இருந்துச்சு. இந்த மாசமும் அதே ஓரளவு 2.07 போன வருஷம் செப்டம்பரை விட இந்த வருஷம் செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஷூட் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சு 1 தான் இருக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். 1.5 இருந்தா கூட பெரிய விஷயம் தான். பெரிய சேஞ்ச். அப்போ அந்த மாரி ஒரு 0.5க்கு மேல சேஞ்ச் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன். அப்ப நார்மல் இன்ஃப்ளேஷன்னா நமக்கு வந்து ஃபுட் எவ்வளவு இருக்கு, மத்ததெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஃபுட்டோட இன்ஃப்ளேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, மிஸ்லீனியஸ், க்ளோத்திங், ஹவுசிங் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல என்ன பார்ப்பாங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வீட் எவ்வளவு கூடியிருக்கு, அரிசி எவ்வளவு கூடியிருக்கு, கோதுமை எவ்வளவு கூடியிருக்கு, தானியங்கள் எவ்வளவு கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பார்க்கறது தான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ங்கிறது நடுத்தர மக்கள் இல்லைன்னா பாமர மக்களோட பையிங் பவர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது. ஸோ இதில் ரிசல்ட்ஸ் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப மேலே கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோட ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படிங்கிறனால வேறு நம்ம நியூஸ் வந்து திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. அடுத்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டரில் நமக்கு போன வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி, டிசிஎஸ் அண்ட் டாடா இஎல்எக்ஸ்ஐ இருந்துச்சு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவிஷனோட ஒரு சைடு இது. ஸோ அப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்தனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் பெரிய ஃப்ளக்சுவேஷன் வரல. ஆனால் அதே சமயம் நமக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐடி இண்டெக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே சென்செக்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ், ஐடி இண்டெக்ஸ் 3மே பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது HCL டெக்னாலஜிஸோடது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ப்ளஸ் டெக் மஹேந்திரா தான் வருது. அப்போ இந்த ஐசிஐசிஐ லம்பார்ட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஐசிஐசிஐக்கு பார்ட்டாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியை பயங்கரமாக பாதிக்காது. கடைசியாக நமக்கு பார்த்தோன்னா புதன்கிழமை ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. மற்றபடி வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை மூவ்மெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்டாக்ஸ் இல்லை. கடைசியில் நமக்கு வந்து வியாழக்கிழமை தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து முக்கியமான ஐடி இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை வந்து கவர்ன் பண்ணுறது. ஸோ இவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, இல்லை டீசெண்டான லெவல் ஒரு பாசிட்டிவாக 3 to 5% மேலே க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும். அடுத்து நமக்கு இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு முக்கியமான மூமெண்ட்ஸ் கொடுக்குறது. அண்ட் இதெல்லாம் வந்து சில நேரங்களில் இன்ஃபோசிஸ் வந்து காலையில் 10 மணி 11 மணிக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் த மார்க்கெட் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் த மார்க்கெட் தான் இது ரெண்டோட நியூஸும் வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அன்றைக்கே நமக்கு வியாழக்கிழமையே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த இன்ஃபோசிஸோ இதோ ஒரு ஆன்லைன் நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டைமு அப்படிங்கிறத நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு ஃப்ரைடே பார்க்கும்போது நிறையா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும், அதுக்கப்புறம் JSW ஸ்டீல்ஸு, ஹேவல் இந்தியா, பாலிகேபிள், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஓரளவு ஸ்டீல் கம்பெனிஸ். இதை தாண்டி முக்கியமான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா டாடா டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் HFCL இவங்களும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு. இதை தாண்டும் போது நமக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்போ வருதுன்னா இந்த அடுத்த வாரத்தோட சனிக்கிழமை தான் வருது. அப்போ சனிக்கிழமை பேங்க் நிஃப்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஐசிஐசிஐயோட ஸ்டாக்கு, HDFC ஸ்டாக்கு, அதே மாதிரி எஸ் பேங்க் அண்ட் இண்டஸ் இந்தியா ஸ்டாக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் வருதுங்கிறனால நமக்கு வந்து 13ஆம் தேதி இல்லாமல் 20ஆம் தேதி தீபாவளிக்கு நாள் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இது தீபாவளி போனஸாக மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணாலும் புஷ் பண்ணலாம். அப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சனிக்கிழமை தான் நம்ம கவனிக்க வேண்டியது. மீதி எதுவும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கான
முக்கியமான ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரல. ஹாலிடே கேலண்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தீபாவளிக்கு இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை லீவு. ஸோ வேறு எதுவும் ஹாலிடேஸ்க்காக நமக்கு இல்லை. அப்போ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. இப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் போகலாம். ஓகே, அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் போகும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் தான். அப்போ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம முக்கியமாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலையில் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அப்போது இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆன பாயிண்ட் தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை தான். ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு 6 வாரம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேலே போச்சு, ஒரு புல் பேக், மேலே போச்சு, ஒரு புல் பேக், இப்போ மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான புஷிங்கில் தான் இருக்குது. அப்போது இது வந்து க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் லைக் 25,200 இருந்துச்சு. அண்ட் போன வாரம் முழுசுமே நம்ம 25,200 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். ஒரு கேண்டிலும் ஒரு வீக்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போது இந்த பொசிஷன் நம்ம இப்போ நார்மலாக பார்த்தாவே தெரியும். இந்த பொசிஷன்லேருந்து மேலே போச்சுன்னா அடுத்த ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த கேண்டிலும். ஆனால் இதெல்லாம் ஓரளவு டவுன் சைட் புஷ், இல்லைன்னா இந்த ப்ரைஸ்லாம் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிருச்சு. அப்படிங்கிறனால நம்ம முக்கியமாக இந்த கேண்டிலோட டாப்பும் இந்த கேண்டிலோட டாப், ஏன்னா இந்த கேண்டிலோட ப்ரைஸ் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிட்டு தான் கீழே வந்திருக்குங்கிறனால இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டாங்க. ஸோ அப்போது இந்த ப்ரைஸும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை. அப்போ இங்கேருந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட டாப் விச் இஸ் க்ளோஸ் டு 25,500. ஸோ அப்போது இங்கேருந்து நம்ம வீக்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா டாப்பில் 25,500 தான் நமக்கு முக்கியமான, 25,600 தான் நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நமக்கு இங்கே கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா இங்கேருந்து இன்சைட் கேண்டில் தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது செப்டம்பர் 22வது வாரம், செப்டம்பர் கடைசி வாரம் சொல்லலாம். அதிலிருந்து பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் 1 வாரம், அது மாதிரி அக்டோபர் 2வது வாரம் ரெண்டுமே இந்த கேண்டிலோடுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறனால இன்சைட் கேண்டில். அப்போ இந்த இன்சைட் கேண்டில் தான் நமக்கு இருக்கிற நியரஸ்ட் சப்போர்ட். ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த இன்சைட் கேண்டிலோட பாட்டம் தான் நமக்கு வந்து சப்போர்ட். அப்போனா 24,600. அப்போது வீக்லி ரெசிஸ்டன்ஸாக நமக்கு பார்க்கும்போது 25,600, அதே மாதிரி ஒரு டவுன் சைட் புஷ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,600. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதுதான் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்கே அனலைஸ் பண்ணி பிளாட் தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 25,650 இந்த டாப்போட ஹைட்டு. நடுவில் இந்த 25,450 ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த கேண்டிலோட ஹைட்டு. ஓகே, அதுக்கடுத்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல்லேருந்து பக்கத்து கேண்டில் இது. ஸோ இந்த கேண்டில் மார்க் பண்ணிட்டோம், இந்த கேண்டில். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை விட இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வீக்லி கேண்டில் அனலைஸ் பண்ணும்போது இருக்கிற முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம இப்போ டே கேண்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு தெரியும் அந்த போன வாரத்தோட இந்த 25,450 இருந்துச்சு பார்த்தீங்களா வீக்லி கேண்டில் பண்ணப்போ. இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டே கேண்டிலில் ஒரு நியரஸ்ட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆன பாயிண்ட்டு. அப்போது நம்ம இந்த வீக்லி கேண்டிலை ஸ்ட்ராங்காக கிளியராக அனலைஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து 25,220. அங்கேருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இது ரெண்டுமே ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல மார்க்கெட் புஷ்அப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து 25,650 தான் அடுத்த டார்கெட் லெவலாக நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ இங்கேருந்து க்ளோஸ் டு லைக் நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்ப கன்சாலிடேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால பிரேக் அவுட் ஆகும்போது இனஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகுது. இதே மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறனால இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,000 அண்ட் 24,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ அப்போ நிஃப்டியை பொறுத்தளவு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கு வந்து போன வாரம் முழுசாக இருந்துச்சு, 25,220, 25,000. ஸோ அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ மேலே போகலாம். மேலே போனால் ஒரு 400 பாயிண்ட்ஸ்க்கான ப்ராஃபிட் 25,650. கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வரலாம். 24,680, 24,900 அண்ட் 680 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் இந்த முக்கியமாக இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம வீக்லி அண்ட் டே கேண்டில் வச்சு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம்.
அடுத்து நமக்கு இன்ட்ராடே கேண்டில். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலில் வரும்போது நம்ம முக்கியமாக இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 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 கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. அப்போது இந்த 25,000க்கும் 25,200க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன திங்கக்கிழமை 6ஆம் தேதி ஒரு ஏறக்குறைய ஒரு 10-11 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அண்ட் நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சு. அப்போது ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4-4.5 நாளைக்கு ட்ரேடிங் செஷனில் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு, விச் இஸ் அ ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். அப்போ எப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகிட்டு அண்ட் அந்த பாக்ஸ்லேருந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். அப்போ இதுதான் கன்சாலிடேஷனோட ரேஞ்ச். அந்த கன்சாலிடேஷனோட ரேஞ்சிலேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து பாசிட்டிவான மார்க்கெட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்கு. இது கன்சாலிடேஷனோட ரேஞ்சில் வந்து இதுதான் கன்சாலிடேஷன் ரேஞ்சு. கீழே பிரேக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா நெகட்டிவ் கேண்டிலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25,220 அங்கேருந்து மார்க்கெட் வந்து புஷ் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. அண்ட் ரெண்டாவது நம்மளோட இண்டிகேட்டர்ஸும் கொஞ்சம் யூஸ் ஆகும்ல. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம், முக்கியமான இதை வச்சு தான் பார்த்தோம். அப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு 2 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இது வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். கடைசி 200 கேண்டிலோட ஆவரேஜ், இது கடைசி 50 கேண்டிலோட ஆவரேஜ். ஸோ அப்படிங்கிறனால இந்த டிஃப்ரென்சஸ் வந்து கொஞ்சம், அதாவது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாகிட்டே போகுது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, திருப்பியும் பெருசாகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்த வித்தியாசம் பெருசாக ஆக நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ திங்கக்கிழமை நம்ம வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்க்கும் மார்க்கெட் வந்து 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ 6ஆம் தேதி நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே ஒரு 4.5 நாளைக்கு ஒரு காமனான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சென்செக்ஸ் இருந்திருக்கு, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ சென்செக்ஸ்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு வச்சுருந்தோம். ஸோ தட் நமக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக பாக்ஸ் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த பாக்ஸை வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா நம்ம வெள்ளிக்கிழமையும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால மேலே இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிருக்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம வந்து சென்செக்ஸ்லேயும் அந்த வீக்லி அனாலிசிஸ் அண்ட் டெய்லி அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போது சென்செக்ஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹையான 83,950 வரைக்கும் நான் எழுதலை, ஏன்னா நீங்கள் உங்களோட சார்ட்டில் ரெடி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நிஃப்டியில் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா 84,000 வரைக்கும் இந்த இடத்துல புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நடுவில் இன்டர்மீடியட்டாக இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த லைன் ஒன்றும் இல்லை, இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் இந்த கேண்டில். ஸோ இங்கேருந்து போச்சுன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு, அடுத்த ஹை இங்கே. ஸோ இந்த 2 ரேஞ்சும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸில் வந்து இந்த இப்போ இருக்கிற ரேஞ்சான 82,600 பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 84,000 வரைக்கும் புஷ் ஆகும். அதே சமயம் இந்த கேண்டில் வந்து நம்ம முன்னாடியே நிஃப்டியில் சொன்ன மாதிரியே ஒரு இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இது பார்த்தா இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த கேண்டில்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன், இனஃப் லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்காங்க தான். ஸோ நான் அடுத்த வாரத்துக்கான பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போனால் இந்த பாயிண்ட்ஸ் வரும், டவுன்ஃபால் ஆச்சுன்னா இந்த இன்சைட் கேண்டிலோட பாட்டம் வரைக்கும். இதிலிருந்தே பார்த்துக்கலாம் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது, டார்கெட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஏறக்குறைய 1:3 நமக்கு வச்சோம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அடுத்து நமக்கு வந்து இது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியும் இதே தான். ஸோ நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அதனால தான் நான் நிஃப்டியில் மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வீக்லி அண்ட் டெய்லி அனாலிசிஸ் பண்ணோம், எப்படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ்லாம் வச்சுருந்தாலும் நான் வந்து நம்பர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு லாஜிக் மட்டும் சொல்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ நமக்கு வந்து இப்போ இருக்கிற ரேஞ்ச் இஸ் க்ளோஸ் டு 56,500. அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த 56,000 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து நம்ம போன
போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் 56,000 இஸ் ரொம்ப வெரி ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், அதுவும் வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா 56,000 பிரேக் அவுட் ஆகிருக்கு. நமக்கு ஜூலைலேருந்து ஆகஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். அப்போ 2 மந்த்ஸ் ஹை வந்து பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் நிஃப்டி வந்து இட் இஸ் க்ளோஸ் டு ஆல் டைம் ஹை. 2% தான் ஆல் டைம் ஹைலேருந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரி இங்கெல்லாம் இல்லாமல் இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு 57,600 வரைக்கும் போயிடும். அப்போது இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு புது ஆல் டைம் ஹை வந்துடும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் 56,600 இந்த ரேஞ்சு இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் ஆனால் 57,600 வரைக்கும் புஷ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் இல்லை. ஸோ அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து 3 வாரத்தை கன்சிடர் பண்ணும்போது இன்சைட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, விச் இஸ் வெரி குட். அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். அப்போ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆனால் இந்த லோவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிலோட பாட்டம். ஸோ அப்போது நமக்கு இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷரில், அதாவது நம்மளோட இது வந்து நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறதாக கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேண்டிலோட டாப் விச் இஸ் லைக் 55,500. ஸோ 55,500 நமக்கு ஸ்டாப் லாஸும் மார்க்கெட்டோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 57,600 வந்து மார்க்கெட்டோட டார்கெட். ஸோ இப்போ வீக்லி இந்த ரேஞ்சை நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குன்னு. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் 56,500 ரேஞ்சு பிரேக் ஆகிட்டு 57,000 இருக்குது. இங்கிருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இட் வில் புஷ் பேக் டு 57,600. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியரஸ்ட் ஆல் டைம் 2 மந்த்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ். இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா 55,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் டவுன் ஆகலாம். அப்போது நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் கிளியரான அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். அண்ட் நிஃப்டியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணும். உங்கள் சார்ட்லேயும் இந்த ப்ரைஸ் லெவல்ஸை ஜஸ்ட்டு போய் மார்க் பண்ணாமல் இப்படி அனலைஸ் பண்ணி மார்க் பண்ணி வைங்க. ஏன்னா நான் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஹோல் நம்பராக பண்ணுறேன். சில நேரங்கள் இந்த 25,220ன்னு சொல்கிறது நீங்கள் பண்ணும்போது 25,250 இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம வைக்கிறோம். பட் இருந்தாலும் நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் 2 பக்கமும் வைக்கணும். மேலே போனால் என்ன பண்ணணும்னு தெரியணும், கீழே வந்தாலும் என்ன பண்ணணும்னு தெரியணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.